நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்ஆடி யூடியூப் சேனல் பெண்ணாகவும் தருமபுரி. நான் உங்களோட நண்பன் முருகன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருணா போர்டு சர்வீஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி இனிமேல் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வேகமாக சொல்கிற மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் வேணாம். இப்போ வந்து இது ஸ்லோவாகவே உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துட்றேன். நிறைய பேர் ஆனால் வெளியிலேருந்து கொரியர் அனுப்புறது எங்ககிட்ட வந்து 10-20 போர்டு இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க. டீட்டெயில் சொன்னால் அதை வச்சு சர்வீஸும் பண்ணியிருக்கீங்க. சர்வீஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணியிருக்காங்க. நான் போர்டு சர்வீஸ் பண்ணுறேன், ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்லிட்டு எல்லாருக்கும் நன்றி. நிறைய பேர் போர்டு பார்த்து கற்றுக்கிறேன்றீங்க, அதுவும் நான் நன்றி தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானே தான் கற்றுக்கணுன்றதுலாம் ஒன்றும் கிடையாது. நீங்களும் பார்த்து கற்றுக்கிறதில்ல எனக்கு ஒரு திருப்தி, ஓகேங்களா? இப்போ வந்து இந்த போர்டு வந்து கனெக்ஷன் கொடுத்து என்ன ஃபால்ட்டுன்னு வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ பார்த்து வர நண்பர்கள் முடிஞ்சது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டீஸ்னு வரும். இனிமேல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அடுத்தடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு லைன் கொடுத்து பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து லைன் பவர் செக்ஷன் மட்டும் கொடுத்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி பார்த்துடலாம். பவர் ஆன் ஆகி ஆஃப் ஆகிடுச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஷார்ட் இல்லை, ஓகேங்களா? அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நிறைய ட்ராக்லாம் கட் பண்ணி விட்ருக்கு. அப்படி பாருங்கள், தெரியுதுங்களா? நிறைய கட் பண்ணி விட்ருக்கு. அப்படி சரி, எதுனாலும் கட் பண்ணி விட்ருக்கு நாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து பவர் செக்ஷன் கொடுத்துட்டோம். இப்போ வந்து ஸ்பீக்கர் கொடுத்து பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள், ஸ்பீக்கர் கொடுத்துடலாம். ஸ்பீக்கர் லைனு ஆடியோ ஸ்பீக்கர் கொடுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து இது ஷார்ட்டு. இது வந்து பவர் செக்ஷனில் வந்து அவுட்புட்டாக வருது பவர். இது இன்னொரு ஸ்பீக்கர் செக் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஸ்பீக்கர் அவுட்டில் வந்து வோல்டேஜ் வருது. அது எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா இது வந்து 2 ஸ்டீரியோ கிடையாது. ஸ்டீரியோனா கம்பல்சரி வராது. மோனோவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போர்டில் வந்து வோல்டேஜ் அவுட்புட் வந்தால் கம்பல்சரி செகண்ட் போர்டில் வோல்டேஜ் அவுட்புட் வரும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 56K ரெசிஸ்டன்ஸை கழட்டிட்டு செக் பண்ணி பார்க்க தரணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 56K ரெசிஸ்டன்ஸை கழட்டிட்டோம், செக் பண்ணி பார்ப்போம். இதில் வருது, இதுலேயும் வருது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் ஏதோ ஃபால்ட்டு. அப்போ எங்கே போய் செக் பண்ணணும்? அடுத்தது வந்து இங்கே வந்துடலாம். இங்கே வந்து இதுக்கு வந்து வோல்டேஜ் வர்றது என்ன ஃபால்ட்டுன்றது வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் வோல்டு எல்லாமே வருது. இதில் ப்ளஸ் வோல்டு 30 வருது, ப்ளஸ் வோல்டு 19 வருது. இந்த ஃபஸ்ட்டு ப்ளஸ் வோல்டு 30 அதை செக் பண்ணலாம். ஏன்னா இந்த ப்ளஸ் வோல்டு 30 வோல்டு வந்தால் உங்களுக்கு டிசி அவுட்புட் வந்தால் கம்பல்சரி உங்களுக்கு வந்து மாஸ்பெட் தான் ஸ்டார்ட் ஆகும். 36 ஓம்ஸ் காட்டுது, அது ஷார்ட்டு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஸ்டரும் செக் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த டிரான்சிஸ்டர் 2 ஷார்ட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக இது கழட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து BD 139 பார்க்கணும். ஏன்னா இது ஷார்ட் ஆனால் இது ஷார்ட் ஆன மாதிரி தான் காட்டும். ஃபஸ்ட்டு இது செக் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது கழட்டிட்டோம். இது கழட்டினாலும் இது வந்து ஷார்ட் காட்டுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி இது ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இதுதான் ஃபால்ட் வரும் 100%. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதுவும் இல்லைன்னா கடைசியில் இதை செக் பண்ணணும். ஆனால் இதில் வந்து செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ஷார்ட் காட்டுது. இதை வந்து கழட்டி எடுத்துடலாம். இப்போ கழட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து இது மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம். இதுதான் ஃபால்ட்டான்றது எப்படி கண்டுபிடிக்கணும்னா பார்த்தீங்களா இப்படி வைக்கணும். ஃபஸ்ட்டு பின் ஷார்ட்டு, செகண்ட் ஷார்ட்டு, தேர்டு. பாருங்கள், 3மே ஷார்ட்டு. இப்போ வந்து இது கழட்டிடலாம். அடுத்து வந்து இதை செக் பண்ணி பார்க்கணும். இதை செக் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இது கழட்டுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிடலாம். இது ஷார்ட்டு. அப்போ இதுவும் எடுத்துடலாம். இது கழட்டிட்டோம். இப்போ வந்து இதுவும் அதே மாதிரி செக் பண்ணி பார்க்கணும். எல்லாமே ஷார்ட் வருது, 3மே ஷார்ட்டு. அப்போ இதை எடுத்துடலாம். 2 ப்ளஸ் இது வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். நல்லாயிருக்கும். பெரும்பாலும் இது போயிட்டால் இது போகாது. சில டைமில் 2ம் போகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இது கழட்டி மாற்றிடலாம். பாருங்கள், இப்போ இது வந்து கழட்டி மாற்றிடலாம். நம்பர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 டிரான்சிஸ்டர் ப்ளஸ் இது 1 3 எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 கழட்டி வச்சு 3 எடுத்துக்கணும். 3மே இது ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் இது செக் பண்ணிவிட்டு அடுத்த இதுக்கு போயிடலாம்.
நான் 2 டைம் ஒரே வந்து செக் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு இது என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு இது செக் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து இதுக்கு வந்துடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 5200 ரெண்டும் ப்ளஸ் 1 BD139 ஒன்று ஆட் பண்ணி சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவர் கொடுத்துட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் ஆடியோ. ஒரு ஓகேவே வந்து பார்த்திங்கன்னா இது 2 ஆடியோ வந்துடுச்சு. அது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மோனோ போர்டில் என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கிறது ஒன்ஸ் போயிடுச்சுன்னா ஸ்பேர் ஷார்ட் ஆகிடுச்சுன்னா கம்பல்சரி இதுக்கும் வரும். இது ஏன்னா இதுலேருந்து ஒரு ஃபீட்பேக் இதுக்கு போகும். இந்த ஃபீட்பேக் இங்கே போகிறதுனால என்ன ஆகும் பார்த்திங்கன்னா அதாவது கம்பெனி தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஆடியோ இன்புட் கொடுத்து இங்கேருந்து மோனோ பண்ணுவாங்க. சில பேர் இங்கேருந்து மோனோ பண்ணிவிட்டு இங்கேருந்து எடுத்து ஆடியோ இன்புட் கொடுப்பாங்க. அது நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்காக ஒரு கம்பெனி ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இதில் வந்து கம்பெனியில் நம்ம இது வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்டீரியோ போட்டு இது வந்து கன்வெர்ட் பண்ணி மோனோ மாற்றிருக்காங்க கஸ்டமர் சைட்லேருந்து. இப்போ வந்து இது மோனோ மாற்றும்போது பார்த்திங்கன்னா இது வந்து இந்த இடத்துல வந்து ஆடியோ இன்புட் கொடுக்குறாங்க. அவங்க வந்து பாருங்கள் இந்த இடத்துல கிரவுண்ட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல கிரவுண்ட் பண்ணிட்டிங்கன்னா அவங்க வந்து இந்த ட்ராக்கெல்லாம் கட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுக்கு தான் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதை டைரக்ட் பண்ணியிருக்காங்க பிளான் பண்ணி. இப்போ வந்து நம்ம இது வந்து ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு இங்கே ஒரு 2 சால்ட் வச்சுட்டு பாருங்கள். இது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் எப்பவுமே ஷார்ட் ஆனால் இந்த இடத்துல ட்ராக் உறிஞ்சிடும். இந்த பாருங்கள் ஜம்பர் போட்டு அடிச்சிருக்கேன். அதே பாருங்கள் பேக் சைடு போடலாம். பேக் சைடில் பார்த்திங்கன்னா இந்த 2 டிரான்சிஸ்டர் ப்ளஸ் இந்த ஒரு BD139 மட்டும் தான் போட்டேன். ஓகே ஆகிடுச்சு. பெரும்பாலும் இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர் சின்ன சென்டர் ஸ்பீக்கர் ஸ்டார்ட் ஆனால் இந்த அடியில் இருக்கிற டிரான்சிஸ்டர் கம்பல்சரி போயிடும். இது போயிடும். ஆனால் இதில் வந்து போகல. இது 2 டிரான்சிஸ்டர் மட்டும் மாற்றிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கம்பல்சரி இது போயிடும். இது போயிடும். இல்லைன்னா இது போனாலும் இது போயிடும். இதில் வந்து இது போல் 2 டிரான்சிஸ்டர் மட்டும் போயிட்டு 5200 இது 2 மட்டும் போயிட்டுருக்கு. இந்த ஒரு BD139 மட்டும் மாற்றிருக்கோம். அதில் அது பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல ஒரு 56K ரெசிஸ்டன்ஸ் தெரியுதுங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெருசாக போட்டிருந்தாங்க. 1 வாட் போட்டிருந்தாங்க. இந்த இடத்துல வந்து 1 வாட் போடக்கூடாது. அதனால தான் நான் அதை எடுத்துகிட்டு ஆஃப் வாட் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. செட்டும் ஓகே பாருங்கள். இதுவும் ஓகே. இந்த சேனலும் ஓகே. ஆக்சுவலி இது வந்து மோனோ. நம்ம ஸ்டீரியோ யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிரவுண்ட் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் இன்புட் கொடுத்த ஒரு போர்டும் ஒரு ஆடியோவும் இந்த ஆடியோவும் ஒன்று வரும். இது ரெண்டும் டைரெக்டாக மோனோ பண்ணி கேட்கலாம். நம்ம வந்து ஆடியோ செக் எப்பவுமே ரெடி பண்ணும்போது இப்படி தான் செக் பண்ணுவோம். இப்போ வந்து போர்டு இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. கஸ்டமர் சைட்டில் கொடுத்துடலாம். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது போர்டு சர்வீஸ் பண்ணால் கான்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு நண்பர்களே. MSC ஆடியோ யூடியூப் சேனல் பெண்ணாகரம் தருமபுரி. நான் உங்கள் நண்பன் முருகன். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.